مولاي صل وسلم دائما أبدا على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்து, மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற தலைப்பில் தினந்தோறும் வாழ்நாள் சாதனை படைத்த இஸ்லாமிய பெண்மணிகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்மணியை குறித்த நல்ல சிந்தனையை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அதை துவங்குகிறோம். வாழ்ந்து முடித்து வரலாற்றில் நீங்காத இடம்பெற்ற இஸ்லாமிய பெண்மணிகள், ஏன் நிகழ்காலத்திலும் கூட பல்துறை விற்பனர்களாய் சமுதாய பெண்மணிகளாக இருந்து கொண்டு சாதனைகளின் உச்சத்தில் இருக்கின்ற பல பெண்மணிகளை பற்றிய செய்தியெல்லாம் இந்த தொடரில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைக்கும் வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பெண்மணியை பற்றி பார்க்கலாமா? ஆத்திகா என்ற பெயரில் ஒரு அம்மையார். நம் குழந்தைகளில் பலருக்கு இந்த பெயர் வைக்கிறோம், வரலாற்றில் கேள்விப்பட்டும் இருப்போம். ஆத்திகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையோடு உடன் பிறந்தவர்கள். நம் ஊர் பகுதிகளில் மாமி என்று சொல்லுவார்கள், சில இடங்களில் சின்னம்மா என்பார்கள், சில இடங்களில் குப்பி என்பார்கள், உருது மொழியில் புப்பு என்பார்கள். தந்தையோடு உடன் பிறந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமி உறவில் நிறைய பெண்கள் உண்டு. மிக முக்கியமாக அர்வா என்றொரு பெண்மணி இருந்தார், சஃபியா என்றொரு அம்மையார் இருந்தார் ரதியல்லாஹு அன்ஹா, உமைமா ரதியல்லாஹு அன்ஹா, அதேபோல் இந்த வரிசையில் ஆத்திகா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த ஆத்திகா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாமி முறை வேண்டும். இவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாரா அல்லது இல்லையா என்பதில் மார்க்க அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. இருப்பினும் கூட இவர் முஸ்லிம் ஆனார், இஸ்லாத்திலே தான் இந்த பெண்மணி இருந்தார் என்று பல ஆதாரபூர்வமான நூல்களின் வழியாக தெரிய முடிகிறது. மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லமா இப்னு அப்துல் பர் அவர்கள் தங்களுடைய உலக புகழ் பெற்ற இஸ்திஆப் என்கிற நூலில் இப்பெண்மணியை முஸ்லிம் என்று குறித்து அதற்கு ஆதாரங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆத்திகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி. அழகான கவிதைகள் எல்லாம் எழுதுவார்கள். அப்பெண்மணியின் ஒரு கவிதையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து எழுதுகிறார். வெறுமனே புகழ்ந்தால் ஏதேனும் நற்குணங்களுக்காக புகழ்ந்திருக்கலாம், அவர் முஸ்லிம் என்பதை அதை வைத்து எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றொரு சந்தேகம் வரலாம். கவிதையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததோடு சேர்த்து அவர் நபி என்பதை சொல்லியே புகழுகிறார். எனவே நபி என்பதை சொல்லி புகழ வேண்டுமானால் நிச்சயமாக அவர் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டும். மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் உள்ள பெண், நேர்மையான பெண், அன்றைக்கு மக்களிடத்தில் திறமையான பெண் என்று அறியப்பட்டவர் ஹதரத் ஆத்திகா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி.
இன்றைக்கு தொடரில் நாம் அந்த பெண்மணியின் ஒரு கனவை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஆத்திகா அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். கனவு ஊர் மக்கா முழுமைக்கும் தெரிய வருகிறது. கனவு என்ன என்று பார்க்க போவதற்கு முன்பு நாம் அது குறித்து ஒரு முன்னுரை ஒன்று தெரிய வேண்டும். அந்த முன்னுரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் மக்காவில் இனிமேல் வாழ முடியாது என்கிற சூழ்நிலையில் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்திற்கு போனார்கள் அல்லவா. ஹிஜ்ரத்திற்கு போன மதீனாவிற்கு போனதற்கு பிறகு மக்காவிலே முஸ்லிம்களின் சொத்துக்கள் இருந்ததல்லவா. சொத்துக்கள், வியாபார பொருட்கள், வணிகத் தலங்கள், முஸ்லிம்களின் வீடுகள், உடைமைகள் அத்தனையும் மக்கா காஃபிர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சட்டப்படி அது முஸ்லிம்களுக்கு சேர வேண்டும். மதீனாவுக்கு போய்விட்ட முஸ்லிம்களுக்கு சேர வேண்டும். ஹிஜ்ரத்திற்கு பயணம் போகிற போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஏதேனும் ஒரு 4 உடைமைகள், 4 உடைகள், தேவையான ஒரு சில தட்டுமுட்டு சாமான்கள், அடிப்படை தேவைகளாக உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போக முடியும். இவர்களின் சொத்துக்கள், இவர்களின் உடைமைகள், வணிகப் பொருட்கள் அத்தனையும் மக்காவிலே விட்டு போனார்கள். விட்டு போன பொருட்களை மக்காவில் இருக்கிற காஃபிர்கள் அபகரித்து கொண்டார்கள், கபலீகரம் செய்து கொண்டார்கள். மக்காவை விட்டு மதீனாவுக்கு போய்விட்ட முஸ்லிம்களுக்கு இனி எதுவும் தரமாட்டோம் என்று எடுத்துக்கொண்டார்கள். சட்டப்படி இது முஸ்லிம்களுக்கு சேர வேண்டும். இப்போது நீங்கள் கவனியுங்கள். பலமுறை நீங்கள் பத்ர் போருடைய நேரத்தில் இந்த நிகழ்வை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அபூ சுஃப்யான் ஏராளமான வணிக சரக்குகளோடு சிரியாவிற்கு பயணமாகிறார். மக்காவிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டு போகிற வியாபார பொருட்களில் முஸ்லிம்களுடைய பொருள் இருந்தது. அதாவது மக்காவில் முஸ்லிம்கள் விட்டு போன பொருள் இருந்தது. தடுக்கலாம் என்றுதான் மதீனாவிலிருந்து ஒரு முஸ்லிம்களின் குழு ஒன்று அபூ சுஃப்யானை தடுப்பதற்கு வருகிறார்கள். ஆனால் கைதேர்ந்தவரும் நல்ல திறமையாளருமான அபூ சுஃப்யான் வேகமாக போய்விட்டார். ஷாம் சென்று சேர்ந்து விட்டார், இன்றைய சிரியா. எனவே கைக்கு அகப்படவில்லை. முஸ்லிம்கள் திரும்பி விட்டார்கள். சரி, வரும்போது பார்த்து கொள்வோம். வரும்போது அபூ சுஃப்யான் ஏராளமான வியாபார பொருட்களோடு சம்பாதித்ததையெல்லாம் எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு தேவையான கொள்முதலெல்லாம் செய்து கொண்டு வருகின்றார். அபாரமாக வருகிறார். 1000 ஒட்டகைகளோடு வருகிறார். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு 1000 ஒட்டகைகளோடு அபூ சுஃப்யான் சிரியாவில் இருந்து திரும்புகிறார். நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். சிரியாவில் இருந்து மக்காவிற்கு வரும் வழியின் அமைப்பு எப்படி தெரியுமா? சிரியாவிலிருந்து மதீனாவின் எல்லை வழியாகத்தான் மக்காவுக்கு போக வேண்டும். ஒரு 3 அடுக்கு போல. முதலில் சிரியா, 2வது மதீனா, 3வது மக்கா. மதீனாவின் எல்லை வழியாகத்தான் போக வேண்டும். 1000 ஒட்டகைகளோடு இவர் வரட்டும், இவரை வழிமறித்து நம் பொருட்களை பிடுங்கிக் கொள்வோம் என்று முஸ்லிம்கள் காத்திருந்தார்கள். மதீனாவை நெருங்கும் போது அபூ சுஃப்யான் அவர்களுக்கு ஓரளவு புரிந்துவிட்டது. நம்மை வழிமறிப்பார்கள். அவர்கள் சொத்துக்களை எடுப்பதற்காக நம்முடைய சொத்துக்களை சூறையாடுவார்கள். என்ன செய்யலாம்? ஒருவரை அழைத்தார். அவருக்கு லம்லம் என்று பெயர். லம்லமை கூப்பிட்டு, மிகச்சிறந்த குதிரை வீரர், மிகச்சிறந்த வாகன ஓட்டி, அவரிடத்தில் சொன்னார், எனக்கு நீ ஒரு விஷயத்தை மக்காவிற்கு போய் சொல்லிவிட்டு வர வேண்டும். மக்காவிற்கு நீ வேகமாக குதிரையிலே போவதென்றால், உன் திறமையெல்லாம் பயன்படுத்தி வேகமாக போனால் எவ்வளவு போக முடியும்? அவர் சொன்னார், 1 வாரம் ஆகும். 1 வாரத்தில் போய்விடுவேன். இல்லை, 3 நாளில் போ, 500 திர்ஹங்கள் நான் உனக்கு தருகிறேன். வழக்கமாக இது போன்ற பயணங்களுக்கு 100-200 கிடைக்கும். 500 தருகிறேன் என்றவுடன் லம்லம் புறப்பட்டார். மிக வேகமான பயணம், காட்டுத்தனமான வேகம், எல்லாம் அந்த 500 ரூபாய் செய்கிற வேலை, 500 திர்ஹம் செய்கிற வேலை.
வேக வேகமாக பயணித்து மக்கா வந்து சேருவதற்காக வருகின்றார். மக்காவிற்கு வந்து என்ன சொல்ல வேண்டும்? அந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார் அபூ சுஃபியான். நீ மக்காவுக்கு போ, ஊர் மக்கள் அத்தனை பேரையும் கூட்டி ஒரு செய்தியை சொல். என்ன செய்தி தெரியுமா? அபூ சுஃபியான் சிரியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக நீங்கள் போய் 3 நாளைக்குள் அபூ சுஃபியானிடத்தில் நீங்கள் அத்தனை பேரும் போக வேண்டும். பாதுகாப்புக்கு அபூ சுஃபியானிடம் ஆள் இல்லை. உங்களுடைய பொருட்களைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். நீங்கள் போக தவறினால் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அபூ சுஃபியான் ஆபத்தில் இருக்கிறார். 3 நாளைக்குள் கிளம்பி செல்லுங்கள் என்று நீ அந்த ஊர் மக்களுக்கு சொல்ல வேண்டும். வேகமாக போக வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் தகவல் தெரிவித்து விட வேண்டும். உனக்கு 500 ரூபாய் 500 திர்ஹங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அங்கே லம்லம் குதிரையிலே புறப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை அப்படியே இங்கே நிறுத்திவிட்டு நீங்கள் இப்போது வாருங்கள். நாம் இந்த தொடரில் எந்த பெண்மணியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தந்தையுடன் பிறந்த பெண்களில் ஒருவரான ஆத்திகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி. அவர்களை பற்றித்தான் பார்க்கிறோம். மக்காவில் அவர்கள் வீட்டில் ஆத்திகா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூங்குவதில் ஒரு கனவு, பயங்கரமான கனவு. யாரோ ஒரு வீரர் வாலிபர் ஒட்டகையில் வருகிறார் அல்லது குதிரையில் வருகிறார். வந்தவர் ஜபலே அபி குபைஸ் என்ற மலைக்கு மேலே ஏறி நிற்கிறார். ஜபலே அபி குபைஸுக்கு மேலே ஏறி நிற்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் ஆபத்து வந்து விட்டது, 3 நாட்களுக்குள் அழிந்து போய்விடுவீர்கள் என்று அறிவிப்பு செய்கிறார். பிறகு மலை மேலிருந்து ஒரு கல்லை உருட்டி விடுகிறார். உருட்டி விடப்பட்ட கல் கீழே வர 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 உடைந்து சுக்கு நூறாகி இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஒவ்வொரு துகள் தெரிகிறது. இப்படி ஒரு கனவு, மோசமான கனவு போல தெரிகிறது. ஒரு குதிரை வீரன் வருகிறான், ஊருக்கு ஏதோ சொல்ல வருகிறான். ஜபல் அபி குபைஸ் மலையின் மீது ஏறி நிற்கிறான். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய படைகளுக்கும் உங்களுக்கெல்லாம் 3 நாளைக்குள் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி மேலிருந்து கல்லை உருட்டி விடுகிறான். அது எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏதோ ஒரு முன்னறிவிப்பு போல இந்த கனவை பார்த்துவிட்டு அதிகாலை அந்த ஆத்திகா என்ன செய்தார் தெரியுமா? யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன் சகோதரர் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையர்களில் ஒருவர், அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு ஆத்திகா சொல்கிறாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? இந்த மாதிரி ஒரு குதிரை வீரன் வர்றான், மலை மேலே ஏறுறான், அவன் இந்த மாதிரி செய்கிறான், நீங்களும் உங்கள் படைகள்லாம் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்கிறான். 3 நாளைக்குள்ளே இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்கிறான். கல்லை உருட்டி விடுறான். சொல்லிவிட்டு அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்னாங்க, யார்கிட்டையும் இதை சொல்லிடாதீங்க இந்த கனவை. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியலை, கஷ்டமாக இருக்குது, இந்த கனவு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்பாஸ் ரதியல்லாஹு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பாஸ் ரதியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? எதிரில் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு எதிரில் உத்துபா வந்தார். உத்துபாவை பார்த்த உடனே, உத்துபா இங்கே வா, நம்ம ஆத்திகா கனவு கண்டுச்சு தெரியுமா? என்ன கனவு? இல்லை, இந்த மாதிரி ஒரு குதிரை வீரன் வர்றானா, 3 நாளில் நீங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு செய்தி சொல்கிறானா, ஜபல் அபி குபைஸ் மலை மேலே ஏறுறானா, ரொம்ப என்னென்னமோ சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் கனவு கண்டிருக்காங்க, ஆத்திகா கனவு கண்டிருக்கா, தயவு செய்து நீ கனவை வேறு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாகவே ரகசியம் ஒருவரை தாண்டினால் அது ரகசியமாக இருக்காது. இப்போது பாருங்கள், ஆத்திகா அப்பாஸுக்கு மட்டும் யாருக்கும் சொல்லாமல் என்று சொன்னார். அப்பாஸ் உத்துபாவிடம் யாருக்கும் சொல்லாது என்று சொன்னார். சரி, யாருக்கும் சொல்லலை. அந்த உத்துபா வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது அவருடைய மகன் வலீது வந்தார். வலீது, வலீது, நம்ம ஆத்திகா ஒரு கனவு கண்டிருக்கு தெரியுமா என்றார். என்ன கனவு? முடிந்தது, விஷயத்தை சொல்லப்பட்டு விட்டது.
இப்படியே அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே போயிட்டுருக்குது செய்தி. இந்த முதல்ல ஆத்திகா தன்னுடைய அண்ணன் அப்பாஸ் ரதியல்லாஹு கூப்பிட்டு தானே இந்த கனவை சொன்னாங்க. அப்பாஸ் ரதியல்லாஹு வீட்டுக்கு சென்று காலை உணவை எல்லாம் முடித்து கொண்டு அப்படியே ஆயாசமாக நடந்து தவாஃப் செய்வதற்கு காபாவிற்கு வருகிறார். காபாவிற்கு வந்து தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது அத்தனை பேரிடத்திலையும் இந்த தகவல் அதுக்குள்ளே பரவிருச்சு. ஊர் முழுக்க டாக் ஆஃப் சிட்டி இதுதான். என்னென்னா ஆத்திகா கனவு கண்டதாமா யார்கிட்டையும் சொல்லாதேன்னு நாம் ஒருத்தர்கிட்ட சொல்ல, அந்த ஒருத்தர்கிட்ட சொல்ல, அப்படியே ஒரு சிற்றூரில் மக்காவிற்குள் எவ்வளவு நேரம் ஆகும்? முற்பகல் நேரத்துக்குள்ளே இந்த ஆத்திகா காலையில் கண்ட கனவு அத்தனை பேர்த்துக்கும் பரவிருச்சு. தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறார் அப்பாஸ் ரதியல்லாஹு. தூரத்தில் உட்கார்ந்திருந்த அபூ ஜஹல், அவன் எப்போதுமே காபாவிற்கு அருகாமையில் ஒரு நாட்டாமை தோற்றத்தில் தான் உட்கார்ந்திருப்பான். வலதும் இடதுமாய் 5 பேர் அவருக்கு மெய்க்காவலர்கள் போல இருப்பார்கள். கூடி சிரிக்கவும், எள்ளி நகையாடியவும், கிண்டலடித்து நகைச்சுவை செய்யவும் அபூ ஜஹல் அமர்ந்திருந்தான். அப்பாஸ் இங்கே வா. இல்லை, நான் தவாஃப் செஞ்சிட்ருக்கேன்னார் அவர். இதன் தஹைத்தமின் தவாஃபிக்க அதப், உன்னோட தவாஃபை முடிச்சுட்டா நீ கொஞ்சம் இங்கே வா. தவாஃபை முடித்து கொண்டு அபூ ஜஹலுக்கு முன்னால் போய் நின்றால், என்னமோ ஆத்திகா கனவு கண்டாராம், ஊர் முழுக்க என்னமோ பரவி இருக்கு. முதல்ல இந்த கனவு அபூ ஜஹல் வரையும் தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவர்னால் இது பண்ண முடியலை. இல்லையே அப்படியே இப்படியேன்னு என்னமோ ஆரம்பித்தார். இந்த மாதிரி இதெல்லாம் வேணாம், ஊரில் உள்ள அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சிருக்குது ஆத்திகா இப்படி ஒரு கனவு கண்டதா. தெளிவாக அபூ ஜஹல் இப்போது திட்டி பேசினான். என்ன சொன்னான்னு தெரியுமா? எத்தனப்ப ரிஜாலுக்கும் அல்லான கது பத அத்தனப்ப நிசாவுக்கும். ஏப்பா, உங்கள் குடும்பத்தில் இதுவரை ஆம்பளைக்கு தான் நபிமார்கள்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ள பொம்பளைகளையும் நபிமார்களாக்க ஆரம்பிச்சிட்டியா? இது என்னமோ முன்னறிவிப்பு மாதிரி, நடக்க போகிற செய்தியை சொல்கிற மாதிரி ஆத்திகா இப்படி கனவு கண்டாருன்னு ஊர் முழுக்க பரத்தி விட்டுருக்குறீங்க எல்லாத்துட்டையும். இந்த பார், 3 நாள் உங்களுக்கு டைம், 3 நாள். இந்த 3 நாளைக்குள்ளே ஆத்திகா கனவு கண்டபடி ஏதாவது நடக்கணும். நடக்கலைன்னா உங்கள் வீட்டுக்கு ஒட்டு மொத்தமாக பனு ஹாஷிம், ஒட்டு மொத்தமாக குறைஷி குலத்தின் உங்களுடைய கோத்திரத்திற்கு என்ன பேர் தெரியுமா? அக்தபு பைத்தில் அரபு, அரபு நாட்டின் ஆக. அப்பாஸ் செய்வதறியாமல் திகைத்தார்கள். கோபம் கொப்பளிக்கிறது. வீட்டுக்கு திரும்பினார்கள். பெண்களெல்லாம் வந்து கேட்டார்கள், நம்ம என்ன இந்த ஊர்லேயே பொய்யான வீடாக போகணுமா? நமக்கு என்ன ரோஷம் இல்லையா? நம்மளை இந்த அளவுக்கு அபூ ஜஹல் திட்டிடுவானா? எல்லாம் என்னென்னவோ கேட்டார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அமைதியோடு இருந்தார்கள். ஆத்திகாவும் அமைதியோடு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி, கனவு கண்டவரே அவர்தான். ஒரு நாள் கழிந்து விட்டது, ஊரில் ஒன்றும் நடக்கலை. 2வது நாள் கழிந்து விட்டது, ஒன்றும் நடக்கலை. 3வது நாள் காலை அது நடந்தது. எது ஆத்திகாவின் கனவிலே தெரிந்ததோ அது நடந்தது. இப்போது வரலாற்றில் நாம் முன் சொன்ன வரலாறுக்கு வாருங்கள். அபூ சுஃபியான் அனுப்பி வைத்த லம்லம் என்பவர் நேராக ஊருக்குள் வந்தார். குதிரையில் வந்தார். திடீர்னு ஊருக்குள்ளே போய் எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்க்கணும். நேராக போய் சொன்னவெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன செய்தார் தெரியுமா? பரபரவரென்று தன்னுடைய ஆடையை கழட்டி போட்டார். ஆடையை கலட்டி விட்டு அரைகுறை ஆடையோடு குதிரையில் நேராக உட்காராமல் தலைகீழ உட்கார்ந்தார். சவாரி செய்வதிலேயும் அதில் பல சாகசங்கள் செய்வதிலேயும் தேர்ந்தவர் லம்லம். குப்புறப்படுத்தவராக, தலைகீழ் தொங்கியவராக குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் வாருங்கள், ஒரு விஷயம் சொல்லுகிறேன் வாருங்கள், இப்படியே ஊருக்குள்ளே சொல்லிட்டு போனார். எல்லாரும் பின்னாடி போய் கூட்டிட்டாங்க ஒரு மலையடிவாரத்தில். இப்போது சொன்னார், அபூ சுஃபியான் உங்கள் வணிகச் சரக்குகளை எடுத்துக்கொண்டு சிரியாவிலிருந்து திரும்புகிறார். திரும்பி கொண்டிருக்கின்ற அபூ சுஃபியானுக்கு பாதுகாப்பு இல்லை. 1000 ஒட்டகைகளோடு வருகிறார். ஆனால் அபூ சுஃபியான் கூட இருக்கிறது 40 பேர் தான். நீங்கள் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே அங்கே போய் சேரலைன்னா அபூ சுஃபியானும் அவருடைய வணிகத்திற்குள்ள அத்தனையும் உங்கள் சரக்குகளும் எல்லாம் நாசமாகிவிடும். நான் இதை சொல்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
ஆத்திகாவின் கனவு உண்மையாக இருக்கிறது. ஊர் முழுக்க பேசினார்கள், ஆத்திகா மெய்க்கனவு கண்டு சொல்லிவிட்டார். இப்போ வந்தது பார்க்கணும், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம். என் வீட்டை அக்தபு பைத்தில் அரபகத்தின் பொய் வீடு என்று சொன்னான். உங்கள் ஆம்பளைகள்லாம் நபியா போன மாதிரி உங்கள் பொம்பளைகள்லாம் நபியா போகிறாங்களா என்று திட்டினான். 2இல் 1 பார்க்கிறேன் என்று உருவிய வாளோடு போனார். என்றைக்கும் ஒளியாத அபூஜஹல் இவரை பார்த்து ஒளிந்தான். இவர் ஒரு வழியிலே போனால் அந்த வழியை விட்டு விட்டு வேறு வழிக்கு தாவினான். ஒரு சந்திலிருந்து இன்னொரு சந்துக்கு தாவினான். படிப்படியாய் கடைசி வரைக்கும் அவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய எதிரிலே வரவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ட கனவை, ஆத்திகா கண்ட கனவை அப்படியே ஊருக்கு தெளிவுபடுத்தினார்கள். அபூ சுஃப்யான் அந்த இடத்திலே நிற்க, இவர்களெல்லாம் போக, அதற்கு பிறகு பத்ரு யுத்தம் தொடங்கியது என்கிற வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆத்திகாவிடமிருந்து நமக்கு சில செய்தி உண்டு. ஒன்று, அவர் ஒரு முஸ்லிம் பெண்மணி, வீரதீரம் உள்ள பெண்மணி, நல்ல கனவுகள் கண்டிருக்கிறார். ஹதீஸில் வருகிறது, நுபுவத் என்கிற நபி பட்டத்தில் நபிமார்களின் தத்துவங்களிலே இருந்து இப்போது கனவுகள் மாத்திரம்தான் பாக்கி இருக்கிறது. நல்ல கனவுகள் நாளைய நிகழ்வுகளின் முன்னறிவிப்புகளாக கூட இருக்கலாம். இந்த ஆத்திகாவின் நிகழ்ச்சியில் இருந்து நமக்கு தெரிய வருகிற இன்னும் ஒரு செய்தி உண்டு, முக்கியமான செய்தி. இரகசியம் யாரிடமும் சொல்லாதே என்று யாரிடமாவது நாம் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அது இரகசியமாக நிற்காது. ஒவ்வொரு தெருவாக போய் அப்படியே இரகசியம் பெரிதாகிவிடும் என்பதை மாத்திரம் நாம் எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நல்ல கனவுகளை தருவானாக, இரகசியங்களை காக்கிற உள்ளங்களை தருவானாக. அடுத்தவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக வார்த்தைகளை விடுத்து கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் எல்லோரிடமும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளும் நற்பாக்கியத்தை இறைவன் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.